ஸோ விஜய் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அதை டெலிவரி பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த 2 மாதத்தில் டெலிவரி பண்ணியிருக்காரு. எவ்வளவு கதைகளை கேள்விப்படுறோம். என்னையா துட்டு இது, அதாவது சமூகம் எப்படி மாறிவிட்டது என்றால், என்னையா கடமை செய்யறதுக்கு காசு கேட்குறான்னு கோவப்பட்ட காலம் போய் என்னையா காசு வாங்க மாட்டாங்க. இது எவ்வளோ ஒரு வேதனையான சூழல் யோசிச்சு பாருங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்றைக்கி என்கிட்ட காலையில், சங்கர் நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சார் இப்படிலாம் பேச மாட்டீங்களே நீங்கள், என்ன சார் அப்படின்னு. இல்லையா, ஊழலெல்லாம் ஒழிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம், நீ நானுமே பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். இன்றைக்கி ஒருத்தன் நான் பண்ணுறேன்னு வர்றான்யா, அதை பண்ணி காட்டுறேன் பாருன்னு மேடையில் சவால் விட்றான்யா. இதை நீடிக்க வைக்கிறதுக்கு சொசைட்டியை சேர்ந்த நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கணுயா அப்படின்னு அவர் சொன்னார். தினமலர் தான் இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு அந்த ஸ்பீச்சிலேருந்து எதை லீடாக வைக்கணுன்ட்டு வச்சுருக்கு. இன்றைக்கி தினமலரில் பேஜ் 1லேயே மாட்ட போகிறாங்க, திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்ட போகிறாங்க, கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஆவேச பேச்சு, யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க என மக்களுக்கு அறிவுறுத்தல். இதான் லீடு. இந்த கரூரில் அந்த 41 பேர் இறந்த சம்பவத்தை பற்றி காவல்துறையை ப்ளேம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் மற்ற அச்சு ஊடகங்களில் லீடாக எடுத்திருக்காங்க. பட் இதுதான் லீடு. விஜயோட ஸ்பீச்சிலேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய லீடு இதுதான்.